Hello guys, welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா FZX ன்னு சொல்லி Yamaha கம்பெனி ஜூன் 18ல வந்து ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் தான் உங்க இட்ஸ்மி கார்டியன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லி நல்ல FZX பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் பைக்ஸ் வந்து வருது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து ப்ளூடூத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கிற பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா FZ150ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஜின் தான் வந்து இந்த FZX-க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 149cc 2 valve ஏர் கூல்டு இன்ஜின் வந்து பவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.2 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் கிளச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட் மல்டிப்ளேட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிரான்ஸ்மிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனோஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 139 kgs வந்து இருக்குது. அப்புறமா டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 45 மைலேஜ் கொடுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணால் ஒரு 450 கிலோமீட்டர் வந்து நம்மளால ஓட்டிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து 282 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 220 mm டிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சேஃப்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருதுன்னே சொல்லலாம். இப்போ வர பைக்ஸ்லாம் ஏபிஎஸ்ன்னு ஒரு விஷயத்த வந்து நெசசரின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட டிசைனை வந்து நான் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன் இந்த வண்டியோட டிசைனை வந்து நான் அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 150cc வந்து ஒரு ஸ்கேம்ப்ளர் பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேம்ப்ளர் பைக்ஸ்னு என்னன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் பைக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ ஸ்கேம்ப்ளர் பைக்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு 150cc வந்து ஸ்கேம்ப்ளர் பைக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவில் ஸ்கேம்ப்ளர் பைக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட ஸ்வாட் பில்லியன் இருக்குது, அப்புறம் இன்டர்செப்டர் 650 வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கேம்ப்ளர் பைக்னால இதுவும் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்கேம்ப்ளர்னு சொல்லலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட கன்சோலை வந்து நான் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு 150cc செக்மெண்ட்டில் வந்து இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கிறது நல்லதாக இருக்குது. ஸோ மூணாவது அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து இன்டர்னல் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட யூஎஸ்பி ஒயரை மட்டும் குத்தி உங்கள் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கேமரா எதுலனாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னலாக போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நாலாவது அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து பூட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பூட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த டஸ்ட் கேப்பில் வந்து படியாமல் இருக்கிறதுக்காக இந்த பூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி ஒரு ஸ்கேம்ப்ளர் டிசைனில் இருக்கிறனால இந்த பூட்ஸ் கொடுத்துருக்குது லுக்கை வந்து நல்லா தூக்கி சொல்லுதுன்னே சொல்லலாம். அஞ்சாவது அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு எல்இடி லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டே டைம் ரன்னிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியை வந்து ஒரு தரமான லுக்கில் வந்து காமிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பின்னாடி லுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு எல்இடி லைட் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த வண்டியோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸை தான் வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா FZல இருக்கிற அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, மோனோஷாக் அப்சரும் அதே இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,000 ரூபாய் எச்சா வந்து கொடுத்துருக்காங்க. எது டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்இடி லைட் செட்டப் வந்து டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த கன்சோல் வந்து டிஃப்ரென்ஸ். இந்த 2 விஷயத்துக்காக வந்து 12,000 ரூபாய் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட பவர். ஏன் இந்த வண்டியோட பவர் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 12.2 PS பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ப்ரைஸிங் இருக்கிற மற்ற பைக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 17.5 PS கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 5 PS பவர் வந்து இது கம்மியாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேபி இந்த வண்டியை ஓட்டும் போது அந்த பவர் கம்மியாகிற விஷயத்த வந்து மேபி மேனேஜ் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்மளால எதையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கே வந்து அந்த பவர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு இப்போ சொல்கிறேன். மேபி நான் அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணேன்னா அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான்.
ஸோ மூணாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் கூலிங் வந்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்ஜெட்டோட ஒரு 12,000 ரூபாய் எச்சா வந்து விற்கிறாங்க. ஸோ ஒரு ஆயில் கூல்டோ ஒரு லிக்விட் கூல்டோ வந்து கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். மேபி வந்து யமகா கம்பெனி வந்து என்ன நினச்சிருக்கலாம், இது ஒரு 125க்கு எதுக்குடா ஆயில் கூல்டு கேட்குறீங்க, இதுக்கு ஏர் கூல்டே போதும்டா அப்படின்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். ஆயில் கூல்டோ இல்லை லிக்விட் கூல்டோ கொடுத்துருந்தா இந்த வண்டியோட ப்ரைஸிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால இன்னும் பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முடிவு கூட எடுத்திருக்கலாம். ஸோ இது டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து ஷோரூமுக்கு இன்னும் வரல. ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்லே வந்து முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன், இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, signing off by it's me, Cardiar.